அனைவருக்கும் வணக்கம். இன்றைய இலக்கிய களம் நிகழ்விலே ஈழத்து பெண் கவிஞர்களின் குரல்கள் என்ற தலைப்பிலே வெலிகம ரிம்சா முகமது அவர்கள் இன்று முன் உரையாற்ற வந்திருக்கிறார். ரிம்சா முகமது நாம் எல்லோரும் அறிந்த. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய இலக்கிய களம் நிகழ்விலே ஈழத்து பெண் கவிஞர்களின் குரல்கள் என்ற தலைப்பிலே வெலிகம ரிம்சா முகமது அவர்கள் இன்று முன் உரையாற்ற வந்திருக்கிறார். ரிம்சா முகமது நாம் எல்லோரும் அறிந்த. இன்றைய இலக்கிய களம் நிகழ்விலே ஈழத்து பெண் கவிஞர்களின் குரல்கள் என்ற தலைப்பிலே வெலிகம ரிம்சா முகமது அவர்கள் இன்று முன் உரையாற்ற வந்திருக்கிறார். ரிம்சா முகமது நாம் எல்லோரும் அறிந்த ஒரு நல்ல கவிஞர், சிறுகதை எழுத்தாளர். எல்லோரும் அறிந்த ஒரு நல்ல கவிஞர், சிறுகதை எழுத்தாளர். மேலும் பல நூல்களுக்கு ரசனை குறிப்புகளை எழுதி வருபவர். இவர் தென் மாகாணத்தை புறப்படமாக கொண்டவர். இவர் இலக்கியம், இதழியல், ஊடகத்துறை முதலானவற்றில் மிகவும் ஈடுபாடு கொண்டவர். அத்தோடு இவர் கணக்கியல் துறையிலே 3 புத்தகங்களை வெளியிட்டுள்ளார். அதைவிட இவரது கவிதை தொகுப்புகள், மேலும் இவரது 3 சிறுவர்களுக்கான கதைகள், மேலும் இன்னும் 2 ஒரு கவிதை தொகுதியும், எரிந்த சிறகுகள் என்கின்ற கவிதை தொகுதியும், பிஞ்சு மனம் என்ற சிறுகதையும் இன்னும் வெளிவர இருக்கின்றன. இந்தியாவிலே வெளியிடப்பட்ட ஒரு கவிதை தொகுப்பிலும் இவரது கவிதை இடம்பெற்றிருப்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. இதை தவிர இவருடைய நேர்காணல்கள் பல பத்திரிகைகளில் வெளிவந்திருப்பதும், இவர் வானொலி தொலைக்காட்சிகளில் நிகழ்ச்சிகளை அளித்திருப்பதும் குறிப்பிடத்தக்க விடயங்கள். மேலும் இவருக்கு பல அமைப்புகளினாலே பல்வேறுபட்ட பட்டங்களும் பாராட்டுகளும் கிடைத்திருப்பது, மேலும் இவரது இன்றைய இந்த நிகழ்விலே இவர் பூங்காவனம் ஆசிரியர், அதாவது காலாண்டு சஞ்சிகை பூங்காவனம் ஆசிரியர் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. இன்று இவர் இந்த ஈழத்து பெண் கவிஞர்களின் குரல்கள் என்ற தலைப்பை எடுத்திருப்பது மகளிர் தினத்தை நினைவு கூறப் போகின்ற ஒரு விடயமாக இந்த தலைப்பை அவர் தேர்ந்தெடுத்திருக்கலாம் என நான் கருதுகிறேன். தங்கை ரிம்சா முகமது அவர்கள் எண்ணியது முடிக்க வேண்டும் என்ற திண்ணிய நெஞ்சம் கொண்டு இவர் அடுத்து முயல்பவர். தொடர்ச்சியாக பல நூல்களை எழுதி வருகின்றார். அத்தோடு இந்த பூங்காவனம் சஞ்சிகையை இடைவிடாது தொடர்ந்தும் வெளியிட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. அந்த சஞ்சிகையிலே சமூக அவலங்களை, பெண்கள் படும் துன்பங்கள் ஆகியவற்றை வெளிப்படுத்தி தனிய சஞ்சிகையோடு மட்டும் நின்று விடாமல் கவிதை, கதை, மேலும் ரசனை குறிப்புகள் என வார இதழ்களிலும் இவர் எழுதி வருவது இவரது தொடர்ச்சியான வாசிப்பு பழக்கத்தை நமக்கு உணர்த்தி நிற்கின்றது. பெண் கவிஞர்கள் வரலாற்றை கூறுவதானால் நாம் சங்க காலத்திலிருந்து அவற்றை பார்க்கலாம். ஔவையார், அஞ்சில் அஞ்சியார், ஆதிமந்தியார், காமக்கண்ணியார், நப்பசலையார் என நீண்ட பட்டியல் ஒன்றை சொல்லலாம். உரையாளரின் கவிஞர்களின் குரல்கள் என்று பார்த்தால் பல 100 பெண் கவிஞர்கள் ஈழத்து கவிதை இலக்கிய புலத்தில் வலம் வருகின்றனர். இன்றைய கவிஞர்கள் அன்றைய கவிஞர்கள் போல அடக்கி வாசிக்கும் பழக்கம் கொண்டவர்கள் அல்ல. அவர்கள் அடிமைத்தனம் இல்லாது அடிமை பதுமைகளாக ஒருவனே தலைவனின் பிரிவையும் அரசனின் சிறப்பையும் பாடாது அவர்கள் பெண்களின் அடிமைத்தனத்தை சாடி அவர்களுக்கான விடுதலையை ஒரு பரணி பாடல்களாகவே இன்றைய கவிஞர்கள் பாடி வருகிறார்கள். அடக்குமுறை
அடக்குமுறையை தகர்த்தெறியும் வெடிகுண்டு கவிதைகள் என புதிய தளத்திலும் புத்துலகம் காண புறப்பட்ட கொற்றவை கவிதைகள் என இவற்றை நாம் கூறலாம். இன்றைய பெண் கவிஞர்களின் கவிக்குரல்களை பதிவு செய்யும் முயற்சிகள் பல மேற்கொள்ளப்பட்டுள்ளன. 1986 சொல்லாத செய்திகள் என்ற கவிதை தொகுப்பு வெளிவந்தது. இந்த வரிசையிலே ஆனா மங்கை என்பவரால் தொகுக்கப்பட்ட பெயல் மணலின் கவிதைகள் தொகுக்கப்பெற்றுள்ளன. பெண் மீதான ஆணாதிக்கத்தின் இறுதி அடக்குமுறை ஆயுதமாக ஏந்தப்படுவதுதான் வன்புணர்வு. இன்று அது தன் தீவிர கோரமுகத்தை எல்லா நாடுகளிலும் பல தளங்களில் இருந்து காட்டி வருகின்றது. நேற்று கூட கேங்ரே போன்று நடந்த புதுடில்லியிலே அந்த மாணவியை வன்புணர்வு செய்த அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபரை சிறைச்சாலையிலே சென்று பொதுமக்கள் அவரை கொன்று போட்டிருக்கின்றார்கள். இது நேற்று நடந்த செய்தி. அவ்வளவுக்கு அதாவது அவர் அது குறித்து அவர் சொன்ன ஒரு செய்கைக்கு ஏவி விட்டிருக்கின்றது. அவர் அந்த தன்னுடைய கருத்தை அந்த ஒரு ஆவணப்படம் பற்றிய அந்த குறிப்பை அவர் அதை சொல்லியிருந்தார். அந்த குற்றஞ்சாட்டப்பட்ட நபர் இப்படியான ஒரு வன்புணர்வு நடக்கின்ற நேரத்தில் பெண் போராடாமல் அமைதியாக இருந்தால் அவர் தன்னுடைய உயிரை காப்பாற்றி கொண்டிருக்கலாம் என்று அந்த கருத்து பொதுமக்களை மிகவும் ஆக்ரோஷப்படுத்தியதால் அவர் சிறைச்சாலைக்குள் சென்று அவரை பொதுமக்கள் கொல்ல தூண்டியது அவருடைய அந்த கருத்து. இன்றைக்கு பல கவிதைகளை இது போன்ற பல கவிதைகள் இந்த வன்புணர்வுக்கு எதிரான பல கவிதைகள் வெளிவந்திருக்கின்றன. கவிஞர் கலாவின் கோணேஸ்வரியின் கவிதையை இங்கே குறிப்பிடலாம். ஆகவே வாருங்கள், உடைகளை கழற்றி உங்கள்தான் வீரர்களே, வாருங்கள், உங்கள் வக்கிரங்களை தீர்த்து கொள்ளுங்கள். தீர்ந்ததா எல்லாம் அவ்வளவோடு நின்று விடாதீர். நாளைய சந்ததி தளிர்விடக்கூடும். ஆகவே வெடிவைத்தே சிதறியடியுங்கள். ஒவ்வொரு துண்டுகளையும் கூட்டி அள்ளி புதையுங்கள். இனிமேல் எம்மினம் துளிர்விட முடியாத திங்கள சோதரிகளே, உங்கள் யோனிகளுக்கு இப்போது வேலை இல்லை. பெண்களை வலுப்படுத்தி மானிடத்திற்கு வலுவூட்டுவோம். இவ்வண்ண கருத்தியல் நிலை பெற உழைப்போம். இதுதான் இந்த 2015ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தின் உந்து வாசகம். சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தின் உந்து வாசகம், சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தால் வெளியிடப்பட்ட உந்து வாசகம், பெண்களை வலுப்படுத்தி மானிடத்திற்கு வலுவூட்டுவோம், இவ்வண்ண கருத்தியல் நிலை பெற உழைப்போம் என்ற உந்து வாசகத்தோடு சர்வதேச மகளிர் ஆண்டு முகிழ்க்க இருக்கிறது. இந்த உந்து வாசகத்திற்கு உரம் சேர்ப்பது போல் கவிஞர் ரிம்சா முகமது, இன்றைய பேச்சாளர், அவர்களுடைய வெற்றியின் இலக்கு என்ற கவிதையிலிருந்து சில வரிகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்தல் பொருத்தமாக இருக்கும். வாழ்க்கையில் பயணிக்க இனி நேரம் கிடையாது. சுறுசுறுப்பாய் சுவடு பதிக்க வேதனைகளையும் சாதனைக்கான சவாலாக்கு. வசந்தம் வாசற்படிக்கு வருமென்று வாய் உறாவாமல் கடினமாக உழைத்து காலடிக்கு வரவளை. வசந்தம் வாசற்படிக்கு வருமென்று வாய் உறாவாமல் கடினமாக உழைத்து காலடிக்கு வரவளை. இனி உன்னை சுமக்கட்டும். இன்பத்தில் நீராட இதயம் துடிக்கிறதா? பிரச்சனைகளுடன் போராடு. வெற்றியுடன் நீ வாழ வேண்டும். விடியல்கள் உன்னை ஆள வேண்டும். இன்றைய பெண் கவிதை குரல் நாளைய இருபால் சமத்துவத்துக்கு துவக்கமும் முடிவுமாகும் என்ற நம்பிக்கை கொண்ட அன்போடு அழைக்கின்றோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பிக்கின்றேன். அவையில் வீட்டிற்கும் அனைவருக்கும் என் இனிய மாலை வந்தனங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நாளின் பேச்சாளராக இலக்கிய காலத்திற்கு என்னை அழைத்த தமிழ் சங்கத்தினரின்
உறுப்பினர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் திருமதி சுகந்தி ராஜகுலேந்திரா அவர்களுக்கும் உரையை செவிமடுப்பதற்காக இங்கு வந்தமர்ந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் இறுதி வரை செவிமடுக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மார்ச் 8ஆம் தேதி மகளிர் தினம் கொண்டாடப்படுவது எல்லாரும் அறிந்ததே. அந்த தினத்தை முன்னிட்டு எனக்கு ஈழத்து பெண் கவிஞர்களின் குரல்கள் என்ற தலைப்பில் உரையாற்ற அவகாசம் தந்துள்ளார்கள். அந்த அடிப்படையில் முதலில் மகளிர் சார்ந்த ஒரு சில விடயங்களை தொட்டு காட்டிவிட்டு எனது தலைப்புக்கு செல்லலாம் என்று எண்ணுகின்றேன். எனது தலைப்பையொட்டிய சில குறிப்புகளை நான் நேரம் கருதி எடுத்துக்கொண்டு வந்துள்ளேன். அதனை உங்கள் முன் சமர்ப்பிக்கவே ஆவலாய் உள்ளேன். ஆண்களின் அந்தஸ்துக்கு சமமாக இன்று பெண்கள் தனது திறமைகளை வெளிப்படுத்தி வருகின்றனர். கடந்த பல ஆண்டுகளாக பெண்ணியம் பற்றி வந்தது. பெண்களுக்கான சுதந்திரம் பூரணமாக அளிக்கப்படவில்லை என்பதே அதன் தலைப்புச் செய்தி. எனினும் முன்னைய தலைமுறை பெண்களுக்கும் இன்றைய தலைமுறை பெண்களுக்கும் இடையில் ஏற்பட்டிருக்கும் சுதந்திரம் பற்றி சிந்தித்து பார்ப்பது அவசியமாகின்றது. அன்றைய பெண்களை இயந்திரமாகவும் தான் ஆண் சமூகம் பார்த்தது. திருவிழாக்கள், திருமணங்கள் போன்ற பொது விடயங்களில் கூட பெண்களின் ஈடுபாடு அவ்வளவாக இருக்கவில்லை. அவர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுக்கப்படவும் இல்லை. சொத்துக்களின் வாரிசாகவும் ஆண்கள் மாத்திரமே இருந்தார்கள். பெண் பிள்ளைகள் பிறந்தால் சூழ்நிலை அவ்வாறு இல்லை. இவற்றில் நிறைய மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. கல்வியாகட்டும், தொழிலாகட்டும், அரசியலாகட்டும், விஞ்ஞானமாகட்டும், அனைத்திலும் இன்றைய பெண்களின் ஈடுபாடு அதிகரித்த மட்டத்தில் இருக்கின்றன. வரவேற்கத்தக்க முன்னேற்றமாகும். இந்த முன்னேற்றத்துக்கு பெரும்பாலான ஆண்கள் பங்காளர்கள் என்பதே இச்சந்தர்ப்பத்தில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய மகிழ்ச்சியான விடயமாகும். எனினும் இதில் வருந்தக்கூடிய விடயம் என்னவென்றால், பெண்ணியம் என்ற வசனம் பலராலும் தவறாக உணரப்பட்டிருப்பதுதான். அதாவது ஆபாசமாக இருந்தாலும் கட்டுமீறி நடந்தாலும் ஆண்களால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடாது என்பதையே பலர் பெண்ணியம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். பெண்ணுக்கு வழங்கப்பட்டுள்ள சுதந்திரம் போதுமானதாக இருக்கின்றது. அதிக சுதந்திரம் ஆபத்தையே விளைவிக்கும். அது பெண்ணினத்தை அழிவு பாதைக்கு இட்டுச் செல்லும். வரம்பு மீறி நடப்பதை பெண்ணியம் என்று ஒரு சில பெண்ணியவாதிகள் சற்று இதனை சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர்கள் பெண்ணினத்தின் புனிதம் காக்க வேண்டும். இவற்றை சொல்லிக்கொண்டு எனது தலைப்புக்கு செல்கின்றேன். கவிதை என்பது ஆள் நெஞ்சில் புதைந்திருக்கும் வலிகளை, சந்தோஷங்களை, ஏமாற்றங்களை, ஏன் தவிப்புகளை எல்லாம், அதாவது உள்ளத்து உணர்வுகளின் வெளிப்பாடுதான் கவிதை. காலத்தின் கண்ணாடியாக செயல்படும் கவிதைகள் மிகவும் பயனுடையவை. ஆரம்ப காலத்தில் யாப்பிலக்கணங்கள் தெரிந்தவர்கள் மாத்திரமே கவிதைகளை புனைய முடியும் என்ற நிலை இருந்தது. எனினும் தற்காலத்தில் அந்த நிலை மாறிவிட்டது. புதுக்கவிதைகளின் வளர்ச்சி அதற்கு ஒரு காரணமாக இருந்த போதிலும் கவிதைகளுக்கான சில வரைமுறைகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றை மீறிய படைப்புகளை அச்சூடகங்கள் பிரசுரிக்காமல் விட்டன. அதனால் மீண்டும் மீண்டும் திருத்தி எழுதி தரமான கவிதைகளை எழுதும் அளவுக்கு பெண் கவிஞர்களும் முன்னேற்றம் கண்டார்கள். அதன் மூலம் வெற்றியையும் பெற்றார்கள். அந்த வகையில் பெண்கள் தம் உள்மனதின் ஓசைகளை கவிதைகள் வழியாக வெளிப்படுத்தினார்கள். காலத்தின் குரலாக தாம் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தொடக்கம் தாம் எதிர்பார்த்த விடயங்கள் எல்லாம் கவிதைகளாக மொழிபெயர்க்கப்பட்டன. நிறைவேறாத கனவுகள் தொடக்கம் நினைத்தவை கிடைத்தது வரை கவிதை மொழியில் எல்லாம் நன்கு அலசப்பட்டன. பெண்ணிய குரலாக மலர்ந்த கவிதைகள் பெண்களின் உரிமையை தட்டி கேட்கவும் செய்தன. பெண்கள் பயன்படுத்தினார்கள். பெண் கவிஞர்கள் தாம் சார்ந்த அல்லது தமது ஒட்டுமொத்த சமூகம் சார்ந்த விடயங்களை பெண்ணிய கவிதைகள் மூலம் வெளிக்கொணர தலைப்பட்டார்கள். மகளிர் சங்கங்கள் கூட முளைவிட்டு பெண்களுக்கு களை கட்டின. பொதுவாக நோக்குமிடத்து சிறுவயது தொடக்கம் முதுமை வரை பெண்கள் பருவ வயதை அடைந்து விட்டால் பெண்கள் எதிர்நோக்கும் துன்பங்கள் ஏராளம்.
குடும்ப வாழ்க்கைக்குள்ளும் பல சிக்கல்கள் ஏற்படுகின்றன. அவற்றையெல்லாம் தாண்டி வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடக்கூடிய வலிமை பெண்களுக்கு இயற்கையாகவே கிடைத்ததல்ல. தொடர் போராட்டங்களினால் கற்றுக்கொண்ட பாடங்களாக அவை அமைந்து விடுகின்றன. சிறந்தவை கிடைத்ததல்ல. தொடர் போராட்டங்களினால் கற்றுக்கொண்ட பாடங்களாக அவை அமைந்து விடுகின்றன. சிறந்த மகளாக, சகோதரியாக, மனைவியாக, தாயாக, பாட்டியாக ஒரு பெண் பல பரிணாமங்களை பெறும் போதும் தனக்கே உரிய தனித்துவத்தில் அவள் தலை சிறந்து விளங்குகின்றாள். தலை சிறந்த சமுதாயமாக, மனைவியாக, தாயாக, பாட்டியாக ஒரு பெண் பல பரிணாமங்களை பெறும் போதும் தனக்கே உரிய தனித்துவத்தில் அவள் தலை சிறந்து விளங்குகின்றாள். தலை சிறந்த சமுதாயத்தை உருவாக்குவதில் படிக்கல்லாக திகழ்கின்றாள் பெண். ஈழத்து கலை இலக்கிய வரலாற்றில் கவிதைகளை எழுதும் பெண் கவிஞர்கள் முனைப்புடன் செயற்பட்டு வந்துள்ளார்கள். அந்த பின்னணியில் நான் இங்கு எடுத்துக்கொள்ள போவது 1980ஆம் ஆண்டுகளுக்கு பின் தோன்றிய பெண் கவிஞர்கள் பற்றிய விடயங்களாகும். அவர்களின் குரல்கள் எப்படி இருக்கின்றது என்று என்னால் பார்க்க எனக்கு கிடைத்த நேரத்தில் எண்ணப்பட்ட காலங்களை நான் இங்கு எடுத்துக்கொள்ளவில்லை. ஏனென்றால் அதற்கான அவகாசம் எனக்கு போதாமல் இருந்ததால் இந்த அடிப்படையில் 1980ஆம் ஆண்டுக்கு பிற்பட்ட காலத்தையே நான் எடுத்துக்கொண்டுள்ளேன். ஈழத்து பெண் கவிஞர்களில் செல்வி, சிவரமணி, ஊர்வசி, சித்திரலேகா மோனகுரு, அவ்வை, சங்கரி, ஊர்வசி, சித்திரலேகா மோனகுரு, அவ்வை, சங்கரி, சன்மார்க்கா, மைத்ரேயி, கொற்றவை, கண்ணகி, ஆலியார், ஆகர்ஷியா, கலா, தில்லை, மலரா, பாரதி, கஸ்தூரி, வானதி, யசோதரா, நிவேதிதா, வாணி சைமன், நாகபூசணி கருப்பையா, ஜெயந்தி ஜெயசங்கர், ஜே மதிவதனி, மாதுமை சிவசுப்பிரமணியம், ராணி சீதரன், நைலோமி, ஈலவாணி, நவஜோதி ஜோவரத்னம், சலனி, வசந்தி தயாபரன், கலையலை வரதராணி, லுணுகலை ஸ்ரீ, பிரமீளா பிரதீபன். முஸ்லிம் பெண் கவிஞர்கள் என்று பார்க்கும் போது சுல்பிகா, மரீனா இலியாஸ், நிலாவலி ஷர்மிளா ரஹீம், பென்னியா, மசூரா மஜீத், ஃபஹிமா ஜஹான், லரீனா ஹக், லுணுகலை ரசீனா புகார், மசீதா புன்யாமின், கலைமகள் ஹிதாயா ரிஸ்வி, சித்தி ரஃபீகா, நஜ்முல் ஹுசைன், கிச்லா நமதுர் ரஹீம், பாலையூட்டு அஷ்ரஃபா நூர்தீன், புத்தளம் ஜமீலா, சில்மியா ஹாதி, ஷமீலா இஸ்மத், கெக்கிராவ சுலைஹா, கெக்கிராவ சஹானா, அனார், ஷிஃபானா சனூன், பதுலை ஃபாஹிரா, வெலிகம ரிம்சா முகம்மது, தியத்தலா சையத், ஷாமிலா ஷரீஃப், புத்தளம் ஜுமானா ஜுனைத், ஏசி ஜரீனா முஸ்தபா, சக்கியா சித்திக் ஃபரீத், சுலைமா சமி இக்பால், ஜனீரா ஹைருல் அமான், தர்கா நகர் ரம்சியா, சுமைரா அன்வர், முனௌஃபியா கஃபூர், இரக்கமும் ஃபர்சானா ரியாஸ், ராஹி கஃபூர், இரக்கமும் ஃபர்சானா ரியாஸ், ராஹிலா ஹலாம், நிஹாசா நிசார், லுத்ஃபியா லுக்மான், ஃபஸ்மினா அன்சார், சஃப்ரா அக்ரம் என்று பெண் கவிஞர்களின் பட்டியல் நீண்டு கொண்டே செல்கின்றது. இவர்களில் பேர் விடுபட்டவர்களும் இருக்கலாம். குறுகிய கால தேடலுக்குள் அகப்பட்டவர்களின் பெயர் பட்டியலையே தந்துள்ளேன். அதனை கவனத்தில் கொள்ளவும். மேற்குறிப்பிட்ட பெண் கவிஞர்களின் குரல்களை ஒட்டுமொத்தமாக பார்க்கும் போது அதில் பெண்களின் ஆதங்கம், பெண்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள், பெண்கள் அனுபவிக்கும் துன்பங்கள், பெண்கள் போன்றவற்றுடன் இத்தியாதி விடயங்கள் பெண் கவிஞர்களின் குரல்களாக பதிவு செய்யப்பட்டுள்ளன. இவை அவர்களின் படைப்புக்கள் மூலம் வெளிப்படுத்தப்படுகின்றன. உள்ளத்து உணர்வுகளை வெளிப்படுத்த கவிதை என்ற ஊடகம் பெண்களுக்கு கை கொடுத்து வருகின்றது. அந்த வகையில் என்னிடம் இருந்த சில கவிஞர்களின் கவிதை தொகுதிகளை ஆராய்ந்து பார்த்ததில் அவர்கள் சொல்ல வரும் விடயங்கள் அவர்களுக்கே உரிய பாணியில் மிக அழகாக முன்வைக்கப்பட்டிருந்தன. அந்த கவிதை தொகுப்புகளில் இருந்த கவிதைகளில் ஒரு சிலவற்றையே நான் இங்கு எனது வசதி கருதி உங்கள் ரசனைக்காக தருகின்றேன். மலைய பெண் கவிஞர்களின் படைப்புகளை தாங்கி ஊடறு வெளியீடாக வெளிவந்துள்ள இசை பிழியப்பட்ட வீணை என்ற கவிதை தொகுப்பில் பல மலைய பெண் கவிஞர்களின் கவிதைகள் இடம்பெற்றுள்ளன. இந்த தொகுதியில் உள்ள பெரும்பாலான கவிதைகள் மலையக பிரச்சனைகள் பற்றியே அலசப்பட்டுள்ளது.
அதில் ஒரு கவிதை நாவலப்பிட்டி நாவண்ணா மரியா என்டனிட்டாவின் உள்ளதை எழுதச் சொல்கிறது உள்மனது என்ற கவிதை பின்வருமாறு அமைந்துள்ளது. ஆயுத முனையில் நின்று சமாதான பேச்சிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. பக்கத்தில் இருப்பவன் வழியை அறிந்து கொள்ள முடியாதவன் எங்கோ துடித்துக் கொண்டிருக்கும் சமூகத்திற்கு சன்மானம் கொடுக்கிறான் தன் பிரபல்யத்திற்கு. என்னவென்பது உள்ளதை எழுதச் சொல்கிறது உள்மனது. என்னவென்பது உள்ளதை எழுதச் சொல்கிறது உள்மனது. கண்களுக்கே துடிக்கிறான் விகாரமானவன். பணத்திற்காய் சில வேளை மண்டியிட்டு பல நேரங்களில் தண்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறான் ஏழ்மையானவன். உதட்டளவில் சிரித்தபடியே உள்ளத்தில் விஷங்களை சேகரித்து சமிபாட்டை சிறப்பாய் செய்து கொண்டிருக்கிறான் துரோகத்திற்குரியவன். உள்ளதை எழுதச் சொல்கிறது உள்மனது. இப்படி இந்த கவிதை அரசியல்வாதிகள் பற்றி பேசியிருக்கின்றது. தங்கள் பிழைப்புக்காக வாக்குறுதிகளை அள்ளி வீசுகின்றவர்கள் அதற்கு பிறகு மக்களை ஏறெடுத்தும் பார்ப்பதில்லை. இது காலங்காலமாக நடந்து கொண்டு வருகின்ற செயல் என்றாலும் அதை கண்டு மக்கள் பாடம் படித்ததாக தெரியவில்லை. அரசியல்வாதிகளின் பிழைப்புக்காக இவர்கள் புல்லடியிடுகின்றார்கள். அதுவே தவறாகி போகும் பல சந்தர்ப்பங்கள் தான் கண்கூடு. தங்களது பிரபல்யத்துக்காக மற்றவர்களை எதிர்பார்க்கின்ற அரசியல்வாதிகள் தேர்தல் கால வேலைகளுக்காக பலரை பயன்படுத்தி வருகின்றார்கள். அதற்கு அவர்களுக்கு கூலியாக கொடுக்கப்படுவதெல்லாம் ஒரு போத்தல் மதுபானமும் ஒருவேளை பகலுணவும் தான். அதற்கு ஏமாந்த ஒரு கூட்டம் கூட இன்று வரை இருக்க போய்த்தான் சமூகத்தின் ஒட்டுமொத்த உரிமைகளும் அரசியல்வாதியின் கைப்பையில் உள்ளீடு இல்லாமல் காரியங்களை ஆற்ற முடியாத நிலை காணப்படுகின்றது. அதை பயன்படுத்தி மக்களிடமிருந்து கொள்ளையடிக்கும் அதிகாரிகள் கூட இருக்கின்றார்கள். மக்களும் தம் காரியமாக வேண்டும் என்பதற்காக அவர்கள் எதிர்பார்ப்பதை நிறைவேற்றி விடுகின்றார்கள். இவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த பாதையில் இயலாதவர்களால் தான் பயணிக்க மிகவும் கஷ்டமாக இருக்கின்றது. ஆனபொழுதும் அரசியல் சாக்கடையில் இதுவெல்லாம் சகஜம் என்ற எண்ணப்பாடு எதையும் எளிதாக எடுத்துக்கொள்ளும் ஒரு போக்கை உருவாக்கி இருக்கின்றது. சமுதாயத்தில் ஏற்பட்டிருக்கும் அரசியல் கதை இக்கவிதையினூடாக நன்கு பிரதிபலித்து காட்டப்பட்டிருக்கின்றது. இதே தொகுப்பில் உள்ள லிந்துல ஆர் பூங்கொடியின் பெண்ணே உன் நிறம் என்ன என்ற கவிதை பின்வருமாறு அமைந்துள்ளது. பெண்ணே உன் நிறம் என்ன? நீ பேசும் மொழி என்ன? உன் அன்பின் விலை என்ன? உன் உலகம் இல்லை. அதை அரைந்து சாத்தவும் யாவரும் இல்லை. திறந்து கிடக்குது இந்த பூமி, அதை தெளிந்து தெரிய வா. அடிமை என்பது உன் பட்டமா? அதை அணைத்துக் கொள்வது உன் திட்டமா? விடியல் என்பது உன் மொழியடி, அதை விளங்கிக் கொள்வது உன் வழி. மனதிற்கு என்றும் நீ மாலையிடு. பெண்மை என்பது வெறும் போதை இல்லை, அவள் உண்மை என்பதை நீ உணர்த்து. மென்மை மட்டும் அவள் வேதமல்ல, வன்மையும் ஒன்றென நிலை நிறுத்து. வீசிடும் தென்றலில் மென்மை என்றால் எரிந்திடும் வீசிடும் சுடர் நீதான். பூக்களில் வீசிடும் வாசம் என்பதை மட்டும் நீ போட்டிடு, வரும் பொய்மையை வேரோடு நீ மாற்றிடு என்று அந்த கவிதை நிறைவடைகின்றது. பெண்கள் தங்களுக்கான உரிமையை பேணி பாதுகாப்பதில் அதிக அக்கறை செலுத்த வேண்டும். தன் அன்பு எனும் ஆற்றலை கொண்டும் புன்னகை என்ற ஆயுதத்தை கொண்டும் எல்லோரையும் அரவணைக்க முடியும். பெண்ணின் அன்புக்கு நிகர் எதுவும் இல்லை. வாசம் வீசிடும் ஒரு மலரின் தன்மையை கொண்டவள் பெண். பெண் பூவை போன்று மிருதுவானவள். அதனால் தான் என்னவோ அவள் மலரை போலவே சில சமயங்களில் கசக்கி வீசப்படுகின்றாள். ஆரம்ப காலத்தில் பெண்கள் தன்மையை கொண்டவள் பெண். பெண் பூவை போன்று மிருதுவானவள். அதனால் தான் என்னவோ அவள் மலரை போலவே சில சமயங்களில் கசக்கி வீசப்படுகின்றாள். ஆரம்ப காலத்தில் பெண்கள் கல்வி கற்பதற்கும் தொழில் செய்வதற்குமான உரிமை மறுக்கப்பட்டதாகவே இருந்தது. அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற எண்ணத்தில் பெண்களை அடிமைகளாக நடாத்தியும் வந்தார்கள். தற்போது அந்த நிலைமை வெகுவாக மாற்றம் அடைந்துள்ளதை காணலாம். ஆண்களுக்கு பெண்களும் சளைத்தவர்கள் அல்லர் என்பதை பெண்கள் நிரூபித்திருக்கிறார்கள். நம் நாட்டு அரசியல் வரலாற்றில் கூட ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா சைப்புக்கள் மிகச் சிறப்பாக இருந்துள்ளமை இதற்கு உதாரணமாகும்.
பாடசாலை கல்வி, பல்கலைக்கழக கல்வி ஆகியவற்றை நோக்கும் போதும் பெரும்பாலும் ஆண்கள், பெண்கள் என்ற இரு தரப்பினருக்கும் கல்வி கற்கும் உரிமை வழங்கப்பட்டுள்ளதை காணலாம். அலுவலகங்களில் தொழில் செய்பவர்களிலும் இரு தரப்பினரும் பணிபுரிகின்றார்கள். தொழில் செய்பவர்களிலும் இரு தரப்பினரும் பணிபுரிகின்றார்கள். கீழ்மட்ட ஊழியர்கள் தொடக்கம் உயர்மட்ட அதிகாரிகள் வரை பெண்கள் பணியாற்றுகின்றார்கள். பெண்களின் பெருமை மேலுள்ள கவிதையில் நன்கு சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. அடுத்த கவிதை மஸ்கலியா மாவண்ணா மோகனாவின் சிறைப்படும் நிஜம் என்ற கவிதை. இந்த கவிதை திருமணத்துக்கு பின் மாறுபடும் பெண்களின் வாழ்க்கை பற்றி அழகாக குரல் கொடுத்து நிற்கின்றது. திருமணத்திற்கு முன்பு பெண்கள் வீட்டு வேலைகளில், சமையல் வேலைகளில் பெரிதாக அக்கறை காட்டுவதில்லை. அப்போதெல்லாம் அம்மாக்கள் நீ கண்டு, அது மட்டுமன்றி வேலைகளை செய்ய வந்தால் கூட நீ போய் படிமா, உனக்கு படிக்க வேண்டிய நிறைய இருக்கும் என்றும் சொல்லிவிடுவதும் உண்டு. இதனால் பெண்கள் பிறந்த வீட்டில் மிக செல்லமாக வளர்க்கப்படுகின்றார்கள். ஆனால் திருமணத்தின் பின் கணவனின் திருப்திக்காக வேண்டியும் பிறந்த வீட்டின் விரைவாகவும் அனைத்து வேலைகளையும் பெண்கள் பயின்று விடுகின்றார்கள். காதலால் கசிந்துருகி கணவனின் அன்பில் திளைத்து நிற்கும் ஒரு பெண்ணின் அழகிய காதல் உணர்வு கீழுள்ள கவிதையில் பளிச்சிடுகின்றது. முன்பெல்லாம் அடிக்கடி அம்மா திட்டுவாள், எப்படித்தான் உருப்பட போகிறாயோ. அழைப்பு மணிக்கும் தொலைபேசி மணிக்கும் பொறுப்புடன் பதிலளிக்கிறேன், நீயாக இருந்து விடுவாய் என்ற ஐயத்தால். சிலதில் உன் முகம் பதிவாகி இருப்பதால் பொருட்கள் எல்லாம் நேர்த்தி பெறுகிறது. எப்போதும் அம்மாவுடன் போட்டியிடுகின்றேன். சமையலில் நீ முகம் சுளிக்க கூடாது என்பதால் பல வேளைகளில் பளிச்சிடுகிறது விருந்தினரின் பாராட்டு. அம்மா பெருமையோடு பார்ப்பார், எல்லா பெருமையும் உனக்குத்தான், இதை எப்படி சொல்வேன் அம்மாவிடம் என்று அந்த கவிதை நிறைவடைகின்றது. இதே தொகுதியில் ராவண்ணா கெத்தரினின் கவிதை எங்கள் எம்பி என்ற தலைப்பில் அரசியல் பேசியிருக்கின்றது. மக்களின் வாக்குகளால் வென்று பாராளுமன்றம் சென்றவர்கள் தம்மை பிரதிநிதித்துவப்படுத்திய மக்களின் வாழ்க்கை பிரச்சனை பதவி, பட்டம், பணம் இவ்வளவுதான். தன்னை நம்பி வாக்களித்தவர்களின் அடிப்படை பிரச்சனைகள் கூட கதைக்கப்படாமல் மௌனமாக இருந்து கொண்டு தங்கள் காரியத்தை கச்சிதமாக முடித்துவிடும் அரசியல்வாதிகள் ஒரு சிலர் இருக்கின்றார்கள். அத்தகையதொரு அரசியல்வாதியை பற்றி கிண்டலாக எழுதப்பட்ட பின்னதாக இருக்கின்றதுடன் அவ்வாறான எம்பிமார்களை பற்றிய ஒரு சில உண்மையையும் கூறியிருக்கின்றது. அந்த கவிதை பின்வருமாறு: எங்கள் எம்பி மிகவும் நல்லவர், சபை நாயகருக்கு பிரியமான உறுப்பினர். ஆரவாரத்தால் அவைச்சுவடுகள் ஆடினாலும் அசையாமல் இருக்கும் அற்புத மனிதர். எதிர்கட்சிகளிடையே கருத்து மோதல்கள் தோன்றினாலும் கண்டுகொள்ளாதவர். ஆசனத்தில் அமர்ந்திருக்கும் அமைதி சின்னம். நாட்காலியை விட்டு நகர்ந்து நாவினால் ஒரு வார்த்தை நல்கினால் வம்பு வந்துவிடுமென தன் அறிமுக கன்னியுரையை தவிர வேறெந்த வாதத்திலும் பங்கு கொள்ளாத கொள்கைவாதி. எங்கள் எம்பி மிகவும் நல்லவர் என்று அந்த கவிதை நிறைவடைகின்றது. அடுத்த கவிதை தொகுதி எஸ். ஃபாயிசா அலி கவிதைகள் என்ற தொகுதியிலிருந்து ஒரு கவிக்காய் என்ற தலைப்பில் அமைந்த கவிதை பரீட்சை பெறுபேறு பற்றி பேசியிருக்கின்றது. கல்வியின் வெற்றி பெறுபேற்றிலேயே தங்கியிருக்கின்றது. எவ்வளவுதான் படித்தாலும் பெறுபேறு சரியாக அமைந்து விடாத விடத்து அது பல மன அழுத்தங்களை உருவாக்குவதற்கு காரணமாக அமைந்து விடுகின்றது. பரீட்சை தோல்விகளால் மாணவர்களின் மனநிலை கூட பெரிதளவு பாதிக்கப்பட்டிருக்கின்றது. முயற்சி இருந்தால் முன்னேறலாம் என்ற அடிப்படை வாதத்தை அவர்கள் மறந்து எதிர்மறை சிந்தனைகளில் மூழ்கி தம் வாழ்க்கையையே அழித்துக் கொள்கின்ற துரதிர்ஷ்டவசமான நிலை காணப்படுகின்றது. பெறுபேறு ஒழுங்காக அமைய மாணவர்கள் உணர வேண்டும். பெரியவர்கள் மாணவர்களுக்கு அதை நன்கு உணர்த்த வேண்டும். வாழ்க்கையின் தரத்தை தீர்மானிப்பதில் கல்வி அதிகம் தாக்கம் செலுத்தினாலும் பெறுபேறு சரியாக அமையாமல் இருப்பது பெரியதொரு இழப்பல்ல. தொடர்ந்து முயன்றால் வாழ்வு வெற்றியாகும் என்பதை
வாழ்வு வெற்றியாகும் என்பதை கீழுள்ள கவிதை வரிகள் சுட்டிக்காட்டுகின்றன. இந்த பெருபேறு பொய்த்து போனதற்காய் வருந்திக் கொள்ளாதே உன் உணர்வுகளை. இந்த பெருபேறு பொய்த்து போனதற்காய் வருத்திக் கொள்ளாதே உன் உணர்வுகளை. கல்வித்தரம் வேண்டுமென்றால் உறுதிப்படுத்தப்படலாம் பெருபேறுகளால். ஆனாலும் ஒருபோதும் தீர்மானித்து விடுவதில்லை பெருபேறு மட்டுமே ஒருவரின் வாழ்க்கை தரத்தை. வடிந்து போக வெள்ளம் ஒன்றை வரலாறு சொல்லவில்லை. இந்த பாதை முடிந்தால் என்ன, திரும்பிப்பார், இன்னமும் வழிபார்த்து காத்திருக்கு மலைகளோடு உனக்கே உனக்காய் என்று அந்த கவிதை நிறைவடைகின்றது. அடுத்த கவிதை கவிஞர் மாதுமை சிவசுப்பிரமணியத்தின் ஒற்றை சிலம்பு என்ற நூலில் இருந்து மதிய இடைவேளையில் என்ற தலைப்பிலான கவிதை. காதலோடு இணைந்த உடலின்பம் பற்றி பேசி நிற்கின்றது. கணவன் மனைவிக்கிடையில் காணப்படக்கூடிய அந்தரங்க இன்பம் வெறும் உடல் ரீதியானது மட்டுமல்ல, அது மன ரீதியாகவும் கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. மதிய நேர இடைவேளையில் அலுவலகத்தில் இருந்து வீட்டுக்கு வரும் கணவன் வயிற்று பசிக்காக மாத்திரமன்றி தனது இச்சைக்காகவும் மனைவியை நாடுகின்றார். அவ்வேளையில் சமையலில் ஈடுபட்டு எண்ணெய் கசிய கசிய காணப்படும் மனைவியின் இரவு நேரத்துக்கான ரகசிய கனவுகள் வியர்வையுடனேயே காணாமல் போய்விடுகின்றது. காரியாலயத்துக்கு விரைந்தோடும் கணவனிடம் காதலை கேட்டு கசிந்திருக்கிறது இந்த கவிதை. மதிய அலுவலக இடைவேளையில் நீ வந்தது சோற்றுக்காய் மட்டுமல்ல என்பது புரிய நீண்ட நேரமாகவில்லை. எண்ணெய் கசகசப்பில் சமையல் நெடியுடன் இருந்த என் உடல் உன் ஆரவார ஆர்ப்பரிப்பில் அடங்கிக் கொள்கிறது மறுபேச்சில்லாமல். இரவுக்கென்று ஆசையாய் சேமித்த கனவுகளின் வண்ணங்கள் என் வலியும் வியர்வையோடு கரைந்து செல்கின்றன. அவசரம் மென்மையின் பெருமதி. உடன் கிளம்பும் உன் கால யோசையை தொடர்ந்து பரிதாபமாக வருகின்றன இன்னும் மிச்சம் இருக்கின்ற என் காதலும் பெண்மையும் என்று அந்த கவிதை நிறைவடைகின்றது. அடுத்த கவிதை அஷ்ரஃபா நூர்தீனின் ஆக குறைந்தபட்சம் என்ற கவிதை பதிவுகள் என்ற தலைப்பில் அமைந்த கவிதையாகும். அந்த கவிதை போரியல் கவிதையாக போரின் வடுக்கள் பற்றி பேசியிருக்கின்றது. சூறாவளி வந்துவிட்டு போன பின்பு கூட அது சில காலங்களில் மறந்து போய்விடும். ஆனால் ஒன்றாக சாப்பிட்டு வாழ்ந்த இரு இனத்தவர்கள் திடீரென அரசியல் காரணங்களுக்காக பிளவுபட்டு கொண்டு முகம் சுளித்துக் கொள்கின்றனர். தமக்குள் எந்தவித பிரச்சனைகள் ஏற்படாதிருந்த போதும் கொட்டிவிடப்பட்ட இனவெறி எனும் சாம்பலை அள்ளி எடுத்து கொள்கின்றார்கள். தீ கக்கும் சொற்களை உமிழ்ந்துவிட்டு மற்றவர்களின் வயிற்றெரிச்சலில் வாழ்ந்துவிட கனவு காண்கிறார்கள். இந்த வரலாறு இலங்கை மண்ணுக்கே உரிய சாபங்களில் ஒன்று. மனம் கலங்கி வடிக்கப்பட்ட அந்த கவிதை இப்படி அமைந்திருக்கின்றது. கொடுஞ்சொற்றைய நாளில் மறந்து போ மனம் விட்டு என் கற்பிணித்தாயின் வயிறு துளைத்த உமதெதிரியின் செல்வீச்சில் கூட தாய் நிலத்திலிருந்து துயர் பகிர்ந்தோம் தோழரே, உமக்கான துயரம் எமக்கானதும் என. என் வீட்டு சோறுண்டு என் கோப்பையில் நீர் அருந்திய அநேக பொழுதுகளும் மறக்கப்பட்டனவா என உமக்கு திடுமென என் நிலமெங்கும் சிந்திய இரத்த துளிகளிடை தடுமாறி ஓட வேண்டியதாயிற்று. என் நெஞ்சுக்குள் நிலைத்தவனின் கரம் பிடித்திழுத்து நீர் எதை பற்றியோ கடூரமாய் விசாரிக்கையிலும் உயிரினுமினிய அவனை எங்கோ கடத்தி போன நாட்களின் துயரங்களையும் நான் யாரோடு பகிர்ந்து கொள்ள என்று அந்த கவிதை வினா தொடுத்து நிற்கின்றது. அடுத்த கவிதை லுங்கலை ஸ்ரீயின் மோட்ச முழக்கம் என்ற கவிதை தொகுப்பிலிருந்து. ஏன் கண்ணா என்ற தலைப்பில் அரசியலின் அதிருப்தி குறித்த கருத்தை மையமாக வைத்து எழுதப்பட்டிருக்கின்றது. கடுகு சிறிதானாலும் காரம் பெரிது என்பதற்கேற்ப இது சிறிய கவிதையானாலும் அது சொல்ல வரும் செய்தி ஆழமானது. நான் அவதரிப்பேன் என்று வருந்தாமா
என் நாட்டு பாராளுமன்றத்தில் மட்டும் ஏன் இன்னும் நீ அவதரிக்கவில்லை? வாக்குறுதியை நிறைவேற்றாததால் நீ கூட ஒரு அரசியல்வாதியே என்று அந்த கவிதை நிறைவடைகின்றது. அதே தொகுதியில் குழந்தை தொழிலாளர்களே என்ற தலைப்பில் அமைந்த கவிதை, அதேவேளை அவர்களை வைத்து பிழைப்பு நடத்தும் முதலாளிகளுக்கு சாட்டை அடியாகவும் அந்த கவிதை அமைந்திருக்கின்றது. அந்த சிறிய கவிதை பின்வருமாறு: சின்ன மொட்டுக்களே, சிரிக்கும் பூக்களே, உங்கள் எஜமானனுக்கு என்ன அத்தனை பெரிய வறுமையா வந்துவிட்டது? மனச்சாட்சியை ஈடு வைக்கும் அளவிற்கு என்று கேட்டு நிற்கின்றார் புலுன்கலை ஸ்ரீ. இதே கருத்துப்பட கவிஞர் தியத்தலா வெச்ச கிருஷ்ணா எழுதிய கடல் கொண்டு போகட்டும் என்ற கவிதையின் இறுதி அடிகளும் இதே கருத்தை நினைவு கூர்ந்து விடுகின்றது. பாடசாலை பருவத்து சிறார்களை வைத்து நிதம் தொழில் செய்து பிழைப்பவர்கள் சாகட்டும். பாடசாலை பருவத்து சிறார்களை வைத்து நிதம் தொழில் செய்து பிழைப்பவர்கள் சாகட்டும். அவர்களின் அந்தஸ்து சொத்தெல்லாம் இப்படித்தான் வந்ததென்றால் கடல் பொங்கி எல்லாம் கொண்டு போகட்டும் என்று எச்சரிக்கிறார். குழந்தைகளை வைத்து பிழைப்பு நடத்தும் முதலாளிகளுக்கான எதிர்ப்பு குரலாக இந்த கவிதை வரிகள் அமைந்துள்ளன. புயலின் வேகம் என்ற எனது கவிதை தொகுதியில் இருந்து புயலாடும் பெண்மை என்ற கவிதை பெண்களின் உரிமை குறித்து பேசியிருக்கின்றேன். சமூகத்தில் ஆண் பெண் என்ற இரு தூண்களும் சமமானவை. அதில் ஒன்று வீழ்ந்தால் கூட சமூகம் ஆட்டம் காண தொடங்கிவிடும். பெண்கள் தேவையான இடத்தில் காட்ட வேண்டும். அந்த கவிதை பின்வருமாறு: புயலாடும் பெண்மை. பெண்ணே, நீ பாவலர் போற்றும் மென்மையானவள் தான். பெண்ணே, நீ பாவலர் போற்றும் மென்மையானவள் தான். ஆனால் அடக்கி ஒடுக்கி வாழ நினைக்கும் ஆடவர் மத்தியில் அடக்கி ஒடுக்கி வாழ நினைக்கும் ஆடவர் மத்தியில் அடல் சான்ற வன்மையானவள். ஆனால் அடக்கி ஒடுக்கி வாழ நினைக்கும் ஆடவர் மத்தியில் அடல் சான்ற வன்மையானவள். பணிவும் பரிவும் பாவேருக்கு அழகானவைதான். பணிவும் பரிவும் பாவேருக்கு அழகானவைதான். ஆனால் அறிவையருக்கு எதிராக அநீதி தலை எடுக்கும் போது பணிந்து போகாமல் துணிந்து நில். திண்மை நெஞ்சோடு தொடர்ந்து செல். பூங்கொடியே, நீ மலருக்கு உவமிக்கப்பட்டவள் தான். பூங்கொடியே, நீ மலருக்கு உவமிக்கப்பட்டவள் தான். ஆனால் தீங்கினை கண்டால் முள்ளாக தீண்டவும் தயங்காதே. மாதரசே, நீ மந்தமாருதம் தான். மாதரசே, நீ மந்தமாருதம் தான். பெண்மைக்கு ஊர் வந்தால் நீ புயலாகவே மாறிவிடு. பெண்மைக்கு ஊர் வந்தால் நீ புயலாகவே மாறிவிடு என்று அந்த கவிதை நிறைவடைகின்றது. அடுத்த கவிதை கவிஞர் ஆலியாலின் மௌனம் என்ற கவிதை. மௌனத்தின் வெளிப்பாடுகள் பற்றி இந்த குறள் எப்படி பேசியிருக்கின்றது என்று பார்ப்போம். கோபத்திலும் எதிர்ப்பிலும் ஏன் இயலாமையிலும் கூட மௌனமே மொழியாக பரிவர்த்தனை செய்யப்படுகின்றது. கண்ணீருக்கும் மௌனத்துக்கும் ஒற்றுமை இருக்கின்றது. அதுதான் உதடு பிடிக்காமல் மௌனத்தின் குரலாக அமைந்திருக்கும் அந்த கவிதை பின்வருமாறு: மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறி. சம்மதமின்மைக்கும் அறிகுறி. அது எதிர்ப்புணர்வின் அறிகுறி. எதற்கான அறிகுறியுமே அல்ல. மௌனம் சினத்தின் இறுக்கம். மௌனம் சினத்தின் இறுக்கம். மௌனம் சினத்தின் இறுக்கம். இயலாமையின் துயரம். மௌனம் ஒரு பாவனை. கூர்ந்து கவனித்தலின் குணாம்சம் அல்லது ஒட்டாமல் இருத்தலின் வெளிப்பாடு என்று அந்த கவிதை நிறைவடைகின்றது. இன்னும் உன் குரல் அந்த கவிதை நிறைவடைகின்றது. இன்னும் உன் குரல் கேட்கின்றது என்ற தியத்தலாவ கிருஷ்ணாவின் கவிதை தொகுதியில் இருந்து புதைகுழி நோக்கி புறப்படுகின்றேன் என்னும் கவிதை வலுக்கட்டாய திருமணத்தை எதிர்க்கும் ஒரு பெண்ணின் இயலாமை குரலாக ஓங்கி ஒலிக்கின்றது. பெண்ணின் இதயமும் இப்படித்தான் ஓலமிடும் என்ற எண்ணப்பாட்டை தோற்றுவிக்கின்றது இந்த கவிதை. உண்மையாக காதலிக்கும் சிலரை காலம் பிரித்து விடுகின்றது. இந்த கவிதையில் அதன் வலியும் வடுவும் உயிரின் ஆழம் வரை ஊடுருவி பாய்கின்றது. சற்று தாமதப்படுங்கள். என்னை மனவரைக்கு அழைத்துச் செல்ல உத்தேசமா? கொஞ்சம் கொஞ்சம் என் மன அறையை உற்று நோக்குங்கள். கடந்து போன என் காதலின் கால் தடங்கள் புரிகின்றதா? உதிரம் போல என் உடலெங்கும் ஊடுருவிட்ட உணர்வுகள் தெரிகின்றதா? கடந்து போன என் காதலின் கால் தடவுகள் தெரிகின்றதா?
கடந்து போன என் காதலின் கால் தடங்கள் புரிகின்றதா? உதிரம் போல என் உடலெங்கும் ஊடுருவி விட்ட உணர்வுகள் தெரிகின்றதா? அவன் சுவாசத்தால் வாசம் தடவி வைத்திருக்கின்றேன், அதை விஷம் என்றால் நச்சரிக்கிறீர்கள். அவன் சுவாசத்தால் வாசம் தடவி வைத்திருக்கின்றேன், விஷம் என்றால் நச்சரித்திருக்கின்றீர்கள். என் கழுத்தோடு கைகோர்த்து சிரிக்கிறானா இந்த மாலை? கட்டாயம் தேவைதானா இது? கரங்களை பற்றி இழுக்கும் போது வளையல்களுக்கு இங்கென்ன வேலை? கரங்களை பற்றி இழுக்கும் போது வளையல்களுக்கு இங்கென்ன வேலை? கூரை சீலை அவன் நினைவுகளை ஆட்டுங்கள். உதடு கண்ணம் கண் என அழுகையால் சிவந்திருக்க உதட்டு சாயம் மட்டும் எதற்கு? உதடு கண்ணம் கண் என அழுகையால் சிவந்திருக்க உதட்டு சாயம் மட்டும் எதற்கு? இப்போது அழைத்துச் செல்லுங்கள் அந்த மன அறைக்கு, அல்ல மரண அறை. அழகாக வலுக்கட்டாயப்படுத்தி மாற்றானுக்கு கட்டி திருமணம் செய்து வைக்க அழைத்து செல்லும் பெண்ணின் மன உளத்தை அழகாக பிரதிபலித்து நிற்கின்றது. அடுத்த கவிதை ஷாமிலா ஷரீஃபின் நிலவின் கீறல்கள் என்ற கவிதை தொகுதியிலிருந்து அமைந்த அந்த கவிதை மிகவும் சுவாரஸ்யமாகவும் சிந்திக்க தூண்டுவதாகவும் அமைந்திருக்கின்றது. பேனை பிடித்தவன் எல்லாம் எழுத்தாளன் என்ற நிலை இன்று தோன்றிவிட்டது. புற்றீசல்களாய் புறப்பட்டு வரும் புதியவர்களுள் எழுத்தார்வம் உள்ளவர்கள் யார்? பேராசை எழுத்தார்வம் உள்ளவர்கள் யார்? பேராசை 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 அல்ல பேராசை பிடித்தவர்கள் யார் என்பதை காலம் உணர்த்தி விடுவதும் உண்டு. வந்த வேகத்தில் பலர் காணாமல் போய்விடும் சந்தர்ப்பங்கள் அதிகம். எழுத்தாளர்கள் என்றால் யார் என்றால் யார் என்ற கேள்வியை இந்த கவிதை பின்வருமாறு தொடுத்து நிற்கின்றது. கையில் பேனை எடுத்தவரெல்லாம் எழுத்தாளனா? இல்லை, கண்டதையெல்லாம் எழுதி தள்ளுபவன் எழுத்தாளனா? அலுவலகத்தில் இலிகிதர் வேலை செய்பவன் எழுத்தாளனா? எழுத்தாளனா? சாதனை படைக்க வேண்டும் என்று எழுதுபவன் எழுத்தாளனா? சோதனையில் வேதனையை வெளிப்படுத்த எழுதுபவன் எழுத்தாளனா? தன்னை அறிமுகப்படுத்த எழுதுபவன் எழுத்தாளனா? எழுதியதனால் முகவரியையே தொலைத்தவன் எழுத்தாளனா? எழுதி எழுதி தனக்கென இடத்தை பிடித்தவன் எழுத்தாளனா? பார்த்து பார்த்து எழுதி பரிசு பெற்றவன் எழுத்தாளனா? எழுதியதற்கு அடையாளமாய் நூலொன்றை உருப்பெற வைத்தவன் எழுத்தாளனா? அந்நூலினை விற்பதற்காய் அலைந்தவன் எழுத்தாளனா? எழுத்தாளனுக்காய் இரங்கற்பாய் எழுத யாரும் இல்லை, நீயும் எழுத்தாளனா? எழுத்தாளனுக்காய் இரங்கற்பாய் எழுத யாரும் இல்லை, நீயும் எழுதிப்பார், புரியும் யார் எழுத்தாளன் என்று அந்த கவிதை எழுத்தாளன் பற்றி கேள்வி எழுப்பி நிற்கின்றது. அடுத்த கவிதை புதிய எழுத்தாளர் ஷஃப்ரா அக்ரம் என்பவரின் அன்புள்ள தோழியே. இது நட்பு சார்ந்த கவிதை. எதிர்பார்ப்புகள் இன்றி தொடரும் புனித நட்பின் குரலாக இந்த கவிதை வெளிப்பட்டிருக்கின்றது. நட்புக்காக உயிரை கொடுப்பது எளிது, ஆனால் உயிரை கொடுப்பதற்குரிய நட்பு கிடைப்பதுதான் அரிது என்று சொல்வார்கள். நட்பு என்ற பின் கற்பே சூறையாடப்பட்டு விட்டது. நட்பு தாயன்புக்கு ஈடானது, அதில் மாசு இருப்பதில்லை. வாழ்க்கை எனும் பாதையில் எதிர்ப்படும் பள்ளங்களை நிவர்த்திக்க கூடிய சக்தி நட்புக்கு உண்டு. சந்தோஷத்தை இரட்டிப்பாக்குவதும் சோகத்தை பாதியாக்குவதும் நட்புக்கு கிடைக்கும் சுகம் அதை அனுபவித்தவர்களுக்கு தான் தெரியும். தோழிக்காய் எழுதப்பட்ட அந்த கவிதையின் சில வரிகள் இதோ. அன்னை தந்தை போல் நீ எங்கள் சொந்தமா? இரத்த பந்தமாய் உடன் பிறந்த சொந்தமா? உள்ளத்தில் என்றும் என்னை சுமக்கும் நீ உயர்வான சொந்தம். இறைவன் பாசத்தை உன் வடிவில் தந்து எனக்கு வரமாய் அனுப்பிய அன்பு பந்தமே. ஒளிரும் நிலவில் கூட கரைகள் உண்டு, ஆனால் உன் உள்ளத்தில் ஒருபோதும் இல்லை கபடம். ஆதலால் உன் செயலில் என்றும் இல்லை விலைகள். விழிவிட்ட நிழலை நிலம் தாங்குவது என்றும் இல்லை விலைகள். விழிவிட்ட நிழலை நிலம் தாங்குவது போல் தவறி விழும் போது தாங்கும் கைகள் உனதே உனதே உனதே. அடுத்த கவிதை கஹட்டோவிட்ட நிஹாசா நிசாரின் கண்ணீர் வரைந்த கோடுகள் என்ற கவிதை தொகுப்பில் இருந்து உரிக்கப்படும் உரிமைகள். யுத்தத்தால்
யுத்தத்தால் ஏற்பட்ட பாதிப்புகள் பற்றி குரல் எழுப்பியிருக்கின்றது. வலியால் ஓலமிடும் ஆன்மாவின் குரலாக இதை கொள்ளலாம். விரக்தியின் உச்சத்தில் நின்று கொண்டு துயர்பாடும் இந்த கவிதை இதயத்தில் அமர்ந்து விடுகின்றது. பாழ்பட்ட யுத்த மண்ணில் பிறந்து சீர்கெட்டு வாழ்வதை எண்ணும் அளவிற்கு அவர்கள் கொண்ட துயரம் தெளிவாக விளங்குகின்றது. பாழ்பட்ட மண்ணில் கால் பதித்த மக்கள் சீர்கெட்ட சனத்தால் சீரழிந்தது போதும். வாள்பட்ட நித்தம் சீர்கெட்ட மக்கள் சிதைந்தொழிந்தது போதும். சுட்ட வடுக்களையும் சிதைந்தொழிந்தது போதும். சுட்ட வடுக்களையும் தைத்த ரணங்களையும் சுமந்து செத்த பிணங்களாய் சாய்த்தொழிந்த காலம் போதும். மக்களை கூறு போட்ட இனவெறி அரக்கனின் அட்டகாச ஆட்சியின் அவலங்கள் போதும். அவலங்கள் இனி போதும். உணர்வுகள் உரியப்பட்டு போதும். உணர்வுகள் உரியப்பட்டு வாழும் இவ் அவலங்களை தாங்குவதை விட நிம்மதியாய் செத்து தொலைந்தால் அதுவே போதும். நிம்மதியாய் செத்து தொலைந்தால் அதுவே போதும் என்று அந்த கவிதை நிறைவடைகின்றது. அடுத்த கவிதை ஏசி ஜரீனா முஸ்தபாவின் உணர்வு தலைப்பில் அமைந்த கவிதை எழுத்தாளர்களுக்காக சொல்லப்பட்ட அறிவுரையாகவும் வழிகாட்டலாகவும் அமைந்திருக்கின்றது. என்ன எழுதுகிறோம் என்று தெரியாமலேயே எழுதி கொண்டிருக்கும் சில எழுத்தாளர்கள் இருக்கின்றார்கள். எழுத்துக்களில் மாத்திரம் மகான்கள் போன்று கருத்துக்களை பதித்து நிஜர்கள் என்ற அடிப்படையிலிருந்து விலகி நின்று கொண்டு சமுதாயத்துக்காக எதையும் செய்துவிட முடியாது. முதலில் மனிதனாக இருந்துவிட்டுத்தான் எழுத்தாளராக பரிணாமம் பெற வேண்டும். எழுத்தாளர்களிடையேயும் பொறாமை, துவேஷம், கோல் மூட்டுதல், ஏளனம் செய்தல், தற்பெருமை கலைந்து விட்டுத்தான் ஏனையவர்களுக்கு நல்லவற்றை கூற வேண்டும். அது எவ்வாறு நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதை பின்வரும் கவிதை நன்கு உணர்த்தி இருக்கின்றது. எழுத்தாளர்களே ஒன்று கூடுங்கள். எழுத்தாளர்களே ஒன்று கூடுங்கள். ஒற்றுமையாய் ஒரு மனமாய் இணைந்திடுவோங்கள். எழுத்தாளர்களே ஒன்று கூடுங்கள். ஒற்றுமையாய் ஒரு மனமாய் இணைந்திடுவோம் வாருங்கள். நல்லவற்றை போதிக்கலாம், நன்றியோடு வாழ்ந்திடலாம். நல்லோர் வழி சென்றிடலாம், நலமாய் வாழ்வை வென்றிடலாம். நல்லவற்றை போதிக்கலாம், நன்றியோடு வாழ்ந்திடலாம். நல்லவற்றை போதிக்கலாம், நன்றியோடு வாழ்ந்திடலாம். நல்லோர் வழி சென்றிடலாம், நலமாய் வாழ்வை வென்றிடலாம். நல்லவற்றை போதிக்கலாம், நன்றியோடு வாழ்ந்திடலாம். நல்லோர் வழி சென்றிடலாம், நலமாய் வாழ்வை வென்றிடலாம். ஒற்றுமையும் ஒரு மனமும் உலகெங்கும் போதிக்கலாம், வாழ்ந்து காண்பிக்கலாம். கற்ற அறிவு கலங்கப்படாமல் கருணையாய் வாழ்ந்து காண்பிக்கலாம். சிறுமைகளை பெருமைகளை வேரோடு பிடுங்கி வீசிடலாம். ஆணவம் அகந்தை எல்லாம் அடியோடு சாய்த்திடலாம். தற்பெருமை தலைக்கணங்கள் தகர்த்து வீசி எறிந்திடலாம், மறந்து வாழ பயிற்றுவிக்கலாம். தற்பெருமை தலைக்கணங்கள் தகர்த்து வீசி எறிந்திடலாம், மனக்கவலை மனக்குமுறல் மறந்து வாழ பயிற்றுவிக்கலாம். எழுதுகின்ற எழுத்துக்களில் ஏராள நன்மை செய்திடலாம். எழுத்தில் மட்டும் நின்று விடாமல் எடுத்துக்காட்டாய் வாழ்ந்திடலாம். எழுதுகின்ற எழுத்துக்களில் ஏராள நன்மைக்காட்டாய் வாழ்ந்திடலாம். எழுதுகின்ற எழுத்துக்களில் ஏராள நன்மை செய்திடலாம். எழுத்தில் மட்டும் நின்று விடாமல் எடுத்துக்காட்டாய் வாழ்ந்திடலாம் என்று அந்த கவிதை கூறி நிற்கின்றது. அடுத்த கவிதை கிண்ணியா ஜனீரா ஹைருல்லமான் என்பவரின் இதுதான் மார்பிள் பீச் என்ற கவிதை. இந்த கவிதை சமுதாய சீர்கேட்டை பற்றி பேசியிருக்கின்றது. காதல் என்ற பெயரில் காம வெறியாட்டங்கள் நிகழ்த்தப்படுகின்றன. கடற்கரைகளும் பொது பூங்காக்களும் அனாச்சாரங்களின் தலைவாசல்களாக மாறிவிட்ட பெண்கள் வலம் வருவதை சில கிழட்டு கண்களும் ரசிக்கின்றன. பொதுமக்களின் நடமாட்டத்துக்கு பங்கம் விளைவிக்குமா போல் சிலர் நடந்து கொள்வதை பார்க்க முடியாமல் சுனாமியே மீண்டும் வந்துவிடலாம் என்ற கவிஞரின் மன ஆதங்கம் அழகிய முறையில் வெளிப்படுத்தப்பட்டு நிற்கின்றது. அந்த மகுடம் சூடிக்கொள்கின்றது மார்பிள் பீச். மாலையானதும் மகுடம் சூடிக்கொள்கின்றது மார்பிள் பீச். இங்கே அனாச்சாரங்கள் அலங்கரிக்கப்பட்டு அரைகுறை ஆடைகளுடன் அசிங்கப்பட்டு கொள்கிறது கரை. இங்கே அனாச்சாரங்கள்
அசிங்கப்பட்டுக் கொள்கிறது கரை. மணிக்கணக்கில் மனிதாபிமானம் மாசுபடுத்தப்பட்டு இளைஞர் யுவதிகள் இன்புறும் உல்லாச பொறியாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. நாயகராவில் நடைபயிலும் நினைவுகளுடன் நாணமற்ற நங்கையரின் ஊனமுற்ற உடை குறைப்புகள் இன்னொரு சுனாமியை வரவழைக்கும். நயகராவில் நடைபயிலும் நினைவுகளுடன் நாணமற்ற நங்கையரின் ஊனமுற்ற உடை குறைப்புகள் இன்னொரு சுனாமியை வரவழைக்கும். காற்று வாங்குவதற்காக கடற்கரையில் கிழடுகளும் கன்றாவிகளும் கண்ணிமைக்காது ரசித்தபடி. காற்று வாங்குவதற்காக கடற்கரை வந்த கிழடுகளும் இந்த கன்றாவிகளை கண்ணிமைக்காது ரசித்தபடி. குளியலறை காட்சிகளை கூடி நின்று ரசிக்கவென சமய பெரியார்களின் கோபங்களை சேமிக்கும் வைப்பாமாகிறது இந்த மார்பிள் பீச் என்று அந்த கவிதை கூறி நிற்கின்றது. அடுத்த கவிதை தொலைக்காட்சி தொடர் என்னும் தலைப்பில் இரக்காமம் ஃபர்சானா ரியாஸ் எழுதிய கவிதையாகும். தொலைக்காட்சி தொடர்களால் ஏற்படுகின்ற இடர்கள் பற்றி அந்த கவிதை ஓங்கி குரல் எழுப்பி நிற்கின்றது. வீட்டு பெண்களின் முழு நேரத்தையும் தொலைக்காட்சி தொடர்கள் தற்போது ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்றன. விளம்பர இடைவேளைகளின் போதுதான் குழந்தைகளின் தேவை, கணவனின் தேவைகளும் கவனிக்கப்படுகின்றது. தொலைக்காட்சி தொடர் தற்போது குழந்தைகளின் மீது தாக்கம் செலுத்தி அவர்களது படிப்பையும் கெடுத்துவிட்டிருக்கின்றது. சக தோழர்கள் தொலைக்காட்சி தொடர் நாடகங்கள் பற்றி கதை அலசும் போது தானும் உந்துதல் சக மாணவியிடமும் தொற்றிக்கொள்கின்றது. அதன் விளைவாக மாணவர்கள் நாடகங்களை பார்க்க தலைப்படும் பட்சத்தில் அதை தடுக்க முடியாமல் பெண்கள் பாடுபடுகின்றார்கள். காரணம் அதில் தாமும் திளைத்திருப்பதாலேயே ஆகும். படி என்று சொல்லிவிட்டு மறைந்து நின்று தொலைக்காட்சி பார்க்கும் குழந்தைகளை அவர்கள் காண நேரிடுவதில்லை. இது குறித்த அழகிய கவிதை இப்படி வருகிறது. பாடசாலை, மாலை வகுப்பு, விளையாட்டு, வீட்டு பாடம் என்று மகனின் நேர சூசிகள் இறுக்கமாகவே கிடக்கின்றன. அடிக்கடி சலனப்படுத்துகின்றது தொலைக்காட்சி தொடர். பள்ளி தொடர்கள் பற்றி பேசுவதை நிறுத்தினால் அன்றி அவனை அதிலிருந்து நிறுத்த முடியவில்லை. நானும் தொடர்களில் மூழ்கித்தான் போகிறேன். மகன் பாடசாலை சென்றவன். ஆனால் அவனது வீட்டு பாட வேலைகளை களவாடும் தொடர்கள் என் மகனுக்கு பள்ளி படிப்பை விட வேறு எதையோ சொல்லிக் கொடுக்கிறது. அதிலேயே மூழ்கி கிடக்கின்றான். என்னுடன் சண்டை பிடிக்கின்றான். தொலைக்காட்சி பெட்டி வீட்டில் எல்லாமே என் கட்டுப்பாட்டில் இருக்க, தொடர்கள் மட்டும் கட்டுப்பாட்டாளரின் கையில் அல்லவா இருக்கிறது. அவரிடம் எப்படி சொல்வேன் என் மகனின் நேர சூசியை களவாடாதீர்கள் என்று அந்த கவிதை கூறி செல்கின்றது. இவ்வாறு சமுதாயம் குறித்த பார்வைகள், சமகால பிரச்சனைகள், யதார்த்த வாழ்வியல், தனிமனித கட்டுப்பாடுகள், அகம் சார்ந்தவைகள், போரியல் சம்பந்தமானவைகள் போன்ற பலவிதமான வகைப்படுத்தல்களின் கீழ் தம் கவிதை குரல்களை ஓங்கி எழுக்க செய்திருக்கிறார்கள் பெண் எழுத்தாளர்கள். தேர்ந்தெடுத்துத்தான் நான் இதனை தயார் செய்து கொண்டு வந்திருந்தேன். இது பற்றிய ஆய்வுகளை செய்பவர்களுக்கு இது ஒரு அடிப்படையாக அமையுமே தவிர இது ஒரு முழுமையான பேச்சு அல்ல. பெயர்கள் விடுபட்டிருக்கும். அதையும் அடுத்தடுத்து சமர்ப்பிக்கும் போது ஒரு கட்டுரையாகவோ தொடர்ந்து மேற்கொள்ளலாம் நினைக்கின்றேன். இதே போல பெண் கவிஞர்கள் பெண் எழுத்தாளர்கள் கவிதைகள் மட்டும் எழுதுபவர்கள் என்று சொல்லுவதை விட சிறுகதைகள், நாவல்கள், சிறுவர் இலக்கிய படைப்புகள் என்று எல்லா விதமான இலக்கியத்துறை சார்ந்த படைப்புகளையும் முன்வைக்கிறார்கள். இங்கு நான் எடுத்துக்கொண்டது கவிதைகளிலே எழுதிய பெண் கவிஞர்களின் குரல்கள் மட்டுமே.
அவர்களின் படைப்புகளை முன்வைக்கிறார்கள் என்று சொல்லிக்கொண்டு எனக்கு முற்போக்கு கலை இலக்கிய மன்றம் பல வகைகளில் கை கொடுத்திருக்கின்றது. எனது கவிதை தொகுதியை வெளியிட்டு தந்திருக்கின்றது. அவர்கள் எனக்கு சில போது சிறிய உரையாற்றுவதற்கு கூட களம் அமைத்து தந்திருக்கின்றார்கள். பெரியவர்கள் நிறைய இருக்கின்றார்கள். ஆரம்பத்தில் எனக்கு பயமாகத்தான் இருந்தது. ஒருவாறு எனது உரையில் குறைகள் இருக்கலாம். பெரியவர்கள் பெருமனது கொண்டு அவற்றை மன்னித்து இன்னும் இந்த உரை பூர்ணப்படுத்தப்பட வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டு, அதேபோல் கவிஞரே இக்பால் எனக்கு அவ்வப்போது தகவல் என்னுடன் தொடர்பிலே இருக்கின்றார். அவர் ஒரு நல்ல மனிதர். இப்படியான ஒரு பேச்சு பேச வேண்டும் என்று சொன்னபோது கூட உடனடியாக அவர் இது சம்பந்தமாக எழுதிய கட்டுரை ஒன்றை ஃபோட்டோ காப்பி எடுத்து எனக்கு உடனே தபாலில் அனுப்பியிருந்தார். அதேபோல் திக்வலை சஃப்வான் என்பவரும் எனது முயற்சிகளில் பக்கபலமாக இருந்தவர். அவரை நாம் மறக்கக்கூடாது. அதுபோல் இந்த இடத்தில் இலக்கிய களம் நிகழ்ச்சியில் என்னை ஒரு உரைஞராக போட வேண்டும் என்று திருமதி வசந்தி தயாபரன் அவர்கள் சொல்லியிருந்தார்கள். அதேபோல் திருமதி வசந்தி தயாபரன் அவர்கள் சொல்லியிருந்தார்கள். அதேபோல் திருமதி பவானி சிவகுமாரன் அவர்களும் எனது பெயரை கொடுத்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் தமிழ் சங்கத்தின் திரு ஆழ்வார் பிள்ளை கந்தசாமி அவர்கள் என்னை அழைத்தார்கள். நான் அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு அதேபோல் எனது இந்த தேடல் பணிகளுக்கு முழு மூச்சாய் நின்று உதவி செய்த சகோதரி தியத்தலா வெச்ச கிருஷ்ணாவை நான் மறக்க முடியாது. அவர்தான் எனக்கு இது அச்சுப்பதிப்பெல்லாம் செய்து தந்தார். அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்வதுடன் இங்கு வரப்படுத்த அனைவருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். வெலிகம ரிம்சா முகமது அவர்கள் ஈழத்து பெண் கவிஞர்களின் குரல்கள் என்ற தலைப்பிலே பல கவிஞர்களை, தமிழ் கவிஞர்கள், முஸ்லிம் கவிஞர்கள் என பலதரப்பட்ட கவிஞர்களின் கவிதைகளை எடுத்து அவர்களுடைய பல பக்கங்களை காதல், ஏக்கம், வலுக்கட்டாய மனம், போரினாலே பாதிக்கப்பட்ட அந்த நிலைமை, அவர் பல்வேறுபட்ட கோணங்களிலே பல்வேறுபட்ட கவிதைகளை உங்கள் முன் வைத்தார். என்ற கவிதையை இங்கு வாசிப்பது பொருத்தமாயிருக்கும் என நினைக்கிறேன். உண்மையில் நான் உண்மை அல்ல.